வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, அருமையான இந்த காலை பொழுதினிலே நீர் எங்களோடு பேசுவதற்காய் நன்றி. இந்த காலை பொழுதினிலே நீர் எங்களோடு பேசும் அடியேன் கேட்கிறேன் ஆண்டவரே. இறை இரக்கத்தின் செய்தியிலே இறைவனுக்கு உன்னுடைய இருதயம் தேவை என்று சொல்லி இது அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. அன்பே உருவானங்கள் தகப்பனே, இடைச்சட்ட புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆமென். இதோ பார், வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன். ஆமென். இதோ பார், வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையும் இன்று, ஒவ்வொரு நாளும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன் என்ற உடைய வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. வாய்களை திறந்து சொல்லுங்க. இருதயத்தை கொடுப்பேன்னு நம்ம வாக்கு கொடுத்துருக்குறோம். அவருடைய குரலுக்கு செவி கொடுத்து பதில் சொல்லணும். தேவ பிள்ளைகளே, பதில் சொல்லுங்க. ஆண்டவர் நம்மளோட பேசிக்கொண்டு இருக்கிறார். அதனால தான் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது 18ஆம் வசனம். ஆமென். உனக்கு அறிக்கையிட்டு கூறுகிறேன், நீ நிச்சயம் அழிந்து போவாய். நீ உரிமையாக்கிக் கொள்ளுமாறு யோர்தானை கடந்து சென்றடையும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருக்காது. ஆமென். ஆமென். 19ஆம் வசனத்தை இன்னும் அழகா சொல்றாரு. உண்மையில் இன்று வாசிக்கலாம் தொடர்ந்து. உண்மையில் இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து வாழ்வையும் சாவையும் ஆசையையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன். நீயும் உனது வழித்தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்துகொள். வாழ்வை தேர்ந்து கொள். புதிய இதயத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையை தேர்ந்துக்கோ. விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து வாழ்வையும் சாவையும் ஆசையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறார். உன்னுடைய இஷ்டம் நீ தான் எடுத்துக்கணும். நோன்பு நோன்பு நோன்பு. நான் இப்படி நோன்பு இருக்கிறேன், நான் அப்படி நோன்பு இருக்கிறேன், அது இருக்கிறேன், இது இருக்கிறேன் என்று சொல்லி அது அல்ல.
உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் கடவுளாக ஆண்டவரிடம் திரும்பு. உனக்கு இன்று ஆண்டவர் புதிய இதயத்தை அருள்கிறார். நீ திரும்பு. 20ஆம் வசனம் இன்னும் அழகாக சொல்லுகிறது. வாசிக்கலாம் 20ஆம் வசனம். ஆமென். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு. அவரது குரலுக்கு செவி கொடு. அவரையே பற்றிக்கொள். ஏனெனில் அவரே உனது வாழ்வு. அவரே உன் நீடிய வாழ்வு. அதனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்னும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீ குடியேறுவாய். ஆமென். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு. அவரது குரலுக்கு செவி கொடு. அவரையே பற்றிக்கொள். ஏனெனில் அவரே உனது வாழ்வு. அவரே உன் நீடிய வாழ்வு. அல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தை விட்டுட்டு அவரோட பேசிட்டு இருக்கிறாரு. இதயத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறோம். உண்மையிலேயே உங்களுடைய இதயத்தை ஆண்டவருக்கு முன்னால் கொடுத்துருக்கிறீங்களா? சிந்திச்சு பாருங்க. உண்மையிலேயே ஆண்டவர் சபத்தில் நான் கொடுத்துருக்கேன் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, இந்த இதயத்தை நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் ஆண்டவரே, நீங்கள் மாற்றுங்கப்பா, நீங்கள் மாற்றுங்கப்பா. ஆசீர்வாதம் பாருங்க. ஆசையும் நிபந்தனைகளும். சில நிபந்தனைகளோடு இதை செய், இதை செய், இதை செய். குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்கிறார். உனக்கு அதான் 1ஆம் வசனத்தில் சொல்கிறார் பாருங்க. உனக்கு முன்னே வைத்த ஆசி சாபம் ஆகியவற்றை உன் உள்ளத்தில் சிந்தனை செய். சிந்தனை செய்கிறாயா? சிந்தித்து கொண்டிருந்தாள் அன்னை மரியாள். சங்கீதம் 4 சொல்லப்பட்டிருக்கிறது. சிந்தித்து கொண்டிரு, பேசிக்கொண்டிரு. அதனால தான் 2ஆம் வசனம் அழகா சொல்லுது. வாசிக்கலாம் 2ஆம் வசனம் 32. நான் இன்று உனக்கு அளிக்கும் அனைத்து கட்டளைகளின்படி உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீயும் உன் பிள்ளைகளும் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால். ஆமென். கொடுத்தால் செவி கொடுக்குறோமா? இருதயம் இங்கே இருக்கு. இருதயம் இங்கே என்ன சொல்கிறாரோ அதை நினச்சி பேச, இங்கே சொல்லி பேசாதீங்க. இங்கே என்ன ஆண்டவர் உணர்த்துறாரோ அதை தான் செய்யணுமே தவிர சொந்த சிந்தனை அறிவாற்றினால் எதையும் செய்யாதீங்க. ஆண்டவர் இதயத்தை பார்க்கிறார். என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார்? யார் என்னை தேற்றுவார் என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கிறாயா? வேதனையோடு இருக்கிறாயா? கவலையோடு இருக்கிறாயா? கண்ணீரோடு இருக்கிறாயா? என் மகளே, மகனே, சகோதரனே, சகோதரியே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? ஒரு கடவுளாக ஆண்டவரிடம் திரும்பி வா. யாரெல்லாம்? நீயும் உன் பிள்ளைகளும் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவரது குரலுக்கு கொடுக்கிறியா?
எத்தனை பேர் நான் செவி கொடுக்குறேன் ஆண்டவரே? ஆமென். ஆமென். நீயும் உன் பிள்ளைகளும், நீயும் உன் பிள்ளைகளும். கடவுளாகிய ஆண்டவர் இன்னைக்கு என்ன அழகா சொல்றார். நீயும் உன் பிள்ளைகளும் எப்படி வரணுமா? முழு இதயத்தோடும் அவரது குரலுக்கு செவி கொடுத்தார், உன்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பார். விடுவிப்பார். எவ்வளவு அழகான செவி கொடுக்கால் கிடைக்கின்ற ஆசீர்வாதம். அவருடைய வார்த்தையில் செவி கொடு. நீயும் உன் பிள்ளைகளும் குரலுக்கு செவி கொடுக்கும் பொழுது, முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் செவி கொடுக்கும் பொழுது, முதல்ல உன்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பார். அல்லேலூயா. 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 நீ எதுல அடிமையா இருக்கிற? ஆசாபாசங்கள், உலக இச்சைகள், உலக காரியங்கள், உலக சிந்தனைகள் மேலே நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறியா? அடிமையாக இருக்கிறியா? இன்னைக்கு அநேக குடும்பங்களில் அடிமை எப்படி என்று சொன்னால், ஏதோ குடிப்பழக்கம், போதை பழக்கம், ஆசாபாசங்கள், சினிமா, அங்கே இங்கே பொழுதுபோக்கு, தேவையில்லாத காரியங்களை பார்க்கிறோம். சினிமாவாக இருந்தாலும் சரி, யூடியூபாக இருந்தாலும் சரி, தேவையில்லாதெல்லாம் பார்த்து நம்முடைய ஆன்மாவையும் உடலையும் கெடுத்துக்கொள்கிறோம். அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து இன்று ஆண்டவர் உன்மேல் இரக்கம் கொண்டு உன்னை விடுவிப்பார். உன்மேல் இரக்கம் கொண்டு உன்னை விடுவிக்க ஆவலாய் இருக்கிறார். உன் இருதயத்தை ஆண்டவருக்கு கொடு. உன் இருதயம் ஆண்டவருக்கு தேவை. கொடுப்பாயா? நீ கொடுப்பாயா? திருந்துவாய் என்று நான் நினைத்தேன், நீயோ சிலுவையை ஏற்றிவிட்டாய். திருந்துவாய் என்று நான் நினைத்தேன், நீயோ சிலுவையை ஏற்றிவிட்டாய். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? இணைச்சட்டம் 30:19 என்ன அழகா சொல்லுது பாருங்க. உன்மேல் உன்மேல் இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து, வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன்வைக்கிறேன். நீயும் உனது வழித்தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்து கொள். ஆமென். நீயும் உன் பிள்ளைகளும் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவர் குரலுக்கு செவி கொடுத்தால் உன்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பார். அதை இன்னைக்கு ஆண்டவர் அக்ரிமெண்ட் எப்படி போடுறாரு பாரு. உன்மேல் இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து, வாழ்வையும் சாவையும் ஆசையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன். நீயும் உனது வழித்தோன்றல்களும் வாழும் பொருட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீயும் உன் வழித்தோன்றல்களும் வாழும் பொருட்டு. வாழ்வை தேர்ந்து கொள். நீ செலக்ட் பண்ணிக்க. உன் கையிலே கொடுத்துட்டார். வாழ்வையும் நன்மையும் சாவையும் தீமையும் உன் முன்னால் வச்சிருக்கிற. உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு. அவரை பின்பற்றி அவரது வழியில் நட. கடமைக்காக ஊழியம் பண்ணாத. முழு இதயத்தோடு ஊழியம் பண்ணு. உண்மையா ஊழியம் பண்ணு. உண்மையா ஊழியம் பண்ணி பாரு. இந்த ஆசீர்வாதம் நம்ம மேல நிற்கும். ஆமென். அந்த ஆசீர்வாதம் மேல நிற்கணும்னா கடமைக்காக பேருக்காக செய்யாதே. அல்லேலூயா.
அதனால தான் 20ஆம் வசனம் சொல்லுது, உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பார்த்து அவரது குரலுக்கு செவி கொடு. அவரையே, கற்றுக்கொள். ஏனெனில் அவரே உனது, வாழ். அவரே உன் நீடிய. வாழ். இவ்வளோ சொல்லிக்கூட உன்னுடைய இருதயத்தை எனக்கு கொடுன்னு சொல்லிக்கூட எத்தனை பேர் விசுவாசத்தோடு இருக்கிறோம்? ஆமேன் வராது. காரணம் ஆமென். உண்மை இல்லை. அவருடைய சமூகத்தில் நீ உண்மையா இல்லை. அவருடைய சிசிடிவி கேமராவில் அவர் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் உண்மையாக தேடுகிறவர்களுக்கு, உண்மையாய் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பேரன்பு காட்டுகிறவர். ஆமென். ஆமென். நீ உண்மையை தேடுறதில்ல, உண்மை இல்லை, அவங்ககிட்ட பொய் தான் இருக்குது. இந்த ஆண்டவர் அதை உணர்த்துகிறார். அதனால தான் உன்னுடைய இருதயத்தை எனக்கு கொடுன்னு கேட்டார். இல்லைன்னா அதே இதயத்தான் வச்சுக்குவேன் ஆண்டவரே, அது கொடுக்க முடியாது. அது எப்படி போனாலும் போகட்டும், அது எப்படி வேணாலும் இருக்கட்டும், என் இஷ்டப்படி நான் இருப்பேன், என் இஷ்டப்படி தான் போவேன், என் இஷ்டப்படி தான் செய்வேன், எதுனா போய்க்கோ. அதனால தான் 15ஆம் வசனத்தில் வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன். பஸ் வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன். அப்ப நீ எதை ஏற்றுக்கிற, எதை எடுத்துக்கிற? அதனால தான் 11ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க, ஏனெனில் இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இந்த கட்டளை உனக்கு புரியாதது இல்லை, உன்னிடம் இருந்து வெகு தொலையிலும் இல்லை. ஆமே. உனக்கு புரியாத ஒன்றும் இல்லை, புதுசா ஒன்று சொல்ல ஆண்டவர். எல்லாம் வேதம் சொல்லுகிறது. உனக்கு புரியாதது இல்லை, வெகு தொலைவிலும் இல்லை, வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது. வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உள்ளது, உன் இதயத்தில் உள்ளது. அல்லேலூயா. இந்த வார்த்தை உன் உள்ளத்திலே, உன் இதயத்திலே விதைக்கப்பட வேண்டும் அன்பார்ந்தவர்களே. அந்த விதை, இறை வார்த்தை என்னும் விதை இந்த காலை பொழுதிலே ஆண்டவர் ஒவ்வொருவருடைய இதயங்களிலும் விதைக்க ஆசைப்படுகிறார். அதனால தான் ஏசாயா 5ஆம் அதிகாரத்திலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 5ஆம் அதிகாரம் அல்லேலூயா. 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 2ஆம் வசனம். ஆமென். ஆமென். அவர் அதை நன்றாக குத்தி கிளப்பி வளைந்தெடுத்தார். நல்ல இன திராட்சை செடிகளை அதில் நட்டு வைத்தார். அவற்றை காக்கும் பொருட்டு கோபுரம் ஒன்றை கட்டி வைத்தார். திராட்சை பழம் பிழிய ஆலை ஒன்றை அமைத்தார். நல்ல திராட்சை குலைகள் கிட்டும் என எதிர்பார்த்து காத்திருந்தார். மாறாக காட்டு பழங்களையே அது தந்தது. ஆமென். ஒருவர் வாசிக்க, இன்னொருத்தர் ரிப்பீட் பண்ணலாமா? இன்னொரு முறை. ஆமென். அவர் அதை நன்றாக கொத்தி கிளறி கற்களை களைந்தெடுத்தார். நல்ல இன திராட்சை செடிகளை அதில் நட்டு வைத்தார். அவற்றை காக்கும் பொருட்டு கோபுரம் ஒன்றை கட்டி வைத்தார். திராட்சை பழம் பிழிய ஆலை ஒன்றை அமைத்தார். நல்ல திராட்சை குலைகள் கிட்டுமென எதிர்பார்த்து காத்திருந்தார். மாறாக காட்டு பழங்களையே அது தந்தது. ஆமென். 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 காட்டு பழங்களை தான் கொடுக்குது. எத்தனை வார்த்தைகள் வாயில் உள்ளது, உன் இதயத்தில் உள்ளது, உன் கையில் உள்ளது.
வார்த்தை உனக்கு விதைக்கப்படுகிறது. அதனால தான் ஏசாயா 1:3 சொல்லுகிறது, காளை ஆமென். காளை தன் உடைமையாளனை அறிந்து கொள்கின்றது. கழுதை தன் தலைவன் வாசிக்க இன்னொருவர் ரிப்பீட் பண்ணுங்க. ஆமென். ஆமென். காளை தன் உடைமையாளனை அறிந்து கொள்கின்றது. காளை தன் உடைமையாளனை அறிந்து கொள்கின்றது. கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கின்றது. கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கின்றது. ஆனால் இஸ்ரவேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை. என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை. ஆமென், ஆமென். பாருங்க, அவர் எவ்வளவு உள்மன காயம். ஆண்டவர் இதாங்க உள்மன காயம். அதனால தான் ஏசாயா 5:4 சொல்கிறது, என் திராட்சை தோட்டத்திற்கு விட்டதும், என் திராட்சை தோட்டத்திற்கு செய்யாது நான் விட்டு விட்டதும், இனி செய்யக்கூடியதும் எதுவும் உண்டோ? நற்கனிகளை தரும் என்று நான் காத்திருக்க, காட்டுப்பழங்களை அது தந்ததென்ன. ஆமென். அப்போ ஆண்டவருடைய உள்மன காயம் எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆமென். அவருடைய வேதனை நிறைந்த குரல், உனக்கு புதிய இதயத்தை கொடுக்கிற, என்கிட்ட வாப்பா என்று சொல்லி உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் விரும்புகிற மாதிரி நீ நடக்கலையே, உன் இதயத்தை அவர்கிட்ட கொடுத்துரு. அவருடைய இதயத்தில் மட்டும் தான் நீ பாதுகாப்பாக இருக்க முடியும். ஆமென். அவருடைய இதயத்தில் மட்டும் தான் நீ பாதுகாப்பாக இருக்க முடியும். ஆமென். ஆமென். அதனால தான் இணை சட்டம் 30:16 சொல்லுகிறது, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன், உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு, அவரை பின்பற்றி அவரது வழியில் நட, அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் படி கடைப்பிடி. அப்பொழுது நீ வாழ்வாய், நீ பழுகுவாய், நீ உடமையாக கொள்ள போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். ஆமென், ஆமென். எத்தனை அருமையான வார்த்தைகள் நீ கால. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. உன் இதயத்தை எனக்கு கொடுப்பாயா? இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார். இதயத்தை கொடுக்க மறுக்கிற தேவ பிள்ளைகளே, உன் இதயத்தை கேட்கிறார் ஆண்டவர். நான் கொடுக்குற ஆண்டவரே, என் இதயத்தை கொடுக்குற ஆண்டவரே, முழு இதயத்தை கொடுக்குற ஆண்டவரே, அறகுறையா இல்லை ஆண்டவரே, முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உங்கள்கிட்ட நாங்கள் திரும்பி வர ஆசைப்படுறோம் ஆண்டவரே. இதோ அடியேன் காத்திருக்கிறேன் ஆண்டவரே, உடைய சித்தத்தின்படியே ஆகட்டும் அப்பா. அதனால தான் சொல்கிறாரு, இணை சட்டம் 31:5 சொல்லுகிறது, வலிமை பெறு. துணிவு கொள், அஞ்சாதே, அவர்கள் முன் நடுங்காதே. ஆமென். ஏனெனில் ஆமென். ஒருவர் வாசிக்க, ஒருவர் ரிப்பீட் பண்ணி பழகுங்க எப்பொழுதுமே. ஆமென். வலிமை பெறு, துணிவு கொள், அஞ்சாதே, அவர்கள் முன் நடுங்காதே. ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்பவர். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். இப்போ வலிமை பெறு. புதிய இதயத்தை கொடுத்துட்டாருன்னா நம்ம வலிமை பெற்றுடுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா.
ஹalleluya. புதிய இதயம் வந்துருச்சுங்க. உங்களுக்கு தெரியும், என்னுடைய இருதயம் பாழாய் கிடந்தது, அடைப்புகளோடு கிடந்தது. 5 ஸ்டெண்டுகளை வச்சு புதிய இதயத்தை ஆண்டவர் உருவாக்கி விட்டார். அல்லேலூயா. ஹalleluya. பாழாய் கிடந்த என் இதயத்தை புதுப்பித்தார். ஆமென். புதுப்பித்தார் என்று புதுப்பித்த அவருடைய சமூகத்தில் அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு சக்தியையும் பலனையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து, என்னை மட்டுமல்ல என் வழிமரபினரையும் என் குடும்பங்களையும் அனைவரையும் ஆசீர்வாதம் கொடுத்து என்னை பலுகி பெற செய்து அவருடைய சமூகத்தில் அமர்த்தி இருக்கிறாரே, நானே சாட்சி. இன்று புதிய இதயத்தை ஆண்டவர் எனக்கு பொருத்தி இருக்கிறார். ஹalleluya. ஆமென். ஹalleluya. புதிய இதயத்தை பொருத்தி இருக்கிறாரே, உங்களுக்கு முன்னாடி நானே சாட்சிமா. வலிமை பெறு, துணிவு கொள், அஞ்சாதே, யார் முன்னாலும் நீ நடுங்காதே. அல்லேலூயா. ஹalleluya. தைரியத்தை கொடுக்கிறாரம்மா. இரும்பு மனிதராக மாற்றுகிறார். அப்படித்தான் நான் சொல்லுவேன். வலிமை பெறு, துணிவுக்குள், அஞ்சாதே, அவர்கள் முன் நடுங்காதே. ஏனெனில் உன் கடவுளாய் ஆண்டவர் உனக்கு முன் செல்வார். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். யார் அவர்? 8ஆம் வசனம், ஆண்டவரே உனக்கு முன் செல்வார். ஆமென். முன் செல்வார், ஆண்டவரே உனக்கு முன் செல்வார். அவர் உன்னோடு, அவரை உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். அஞ்சாதே, திகையாதே. ஆமென். ஹalleluya. அதனால தான் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இவையெல்லாம் நிகழும்போது உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை சிதறடித்த மக்களினங்களிடையே வாழ்க்கையில் நான் உனக்கு முன்னே வைத்த ஆசி சாபம் ஆகியவற்றை உன் உள்ளத்தில் சிந்தனை செய். அவ்வளவுதான். இவையெல்லாம் நிகழும் பொழுது, எவையெல்லாம் நிகழும் பொழுது வலிமை பெறு, துணிவுக்குள், அஞ்சாதே, அவர்கள் முன் நடுங்காதே. உன் ஆண்டவரே உனக்கு முன் செல்வார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை கைவிட மாட்டார் என்ற காரியங்கள் ஆசீர்வாதம் நிகழும் போது, ஆமென். ஆமென். ஹalleluya. இவையெல்லாம் நிகழும் பொழுது உன் கடவுளாக ஆண்டவரை உன்னை சிதறடித்த மக்களிடையே வாழ்க்கையில் நான் உனக்கு முன்னே வைத்த ஆசை சாபம் ஆகியவற்றை உன் உள்ளத்தில் சிந்தனை செய். ஒவ்வொரு நாளும் நீ சாட்சியுள்ள பிள்ளையா இருக்கணும். ஆமென். ஆமென். ஹalleluya. சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ விரும்புகிறோம் ஆண்டவரே. அதனால தான் ஒவ்வொரு நாளும் என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும், என் தனிமை, என் சோர்வுகள் இயேசு என்னை தேற்றுவார், இயேசு என்னை தேற்றுவார். என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும், என் தனிமை, என் சோர்வுகள் இயேசு என்னை தேற்றுவார், இயேசு என்னை தேற்றுவார். நெஞ்சின் நோவுகள் அவை மிஞ்சும் பாரங்கள், நெஞ்சின் நோவுகள் அவை மிஞ்சும் பாரங்கள், தஞ்சம் இன்றியே நெஞ்சம் ஏங்குதே, தஞ்சம் இன்றியே நெஞ்சம் ஏங்குதே என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? என் மகளே, மகனே,
சிறகு ஒடிந்த பறவை அது வானில் பறக்குமோ? சிறகு ஒடிந்த பறவை அது வானில் பறக்குமோ? உடைந்த உள்ளமும் ஒன்று சேருமோ? என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும். என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார் என்று சொல்லி கவலையோடு இருக்கிறாயா? இயேசு உன்னை தேற்றுவார். இயேசு உன்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பார். உன்மேல் இரக்கம் கொண்டு உன்னை அவர் சிதறடித்துள்ள எல்லா நாடுகளிலிருந்தும் மீண்டும் கூட்டி சேர்ப்பார். எங்கே நீ விரட்டப்பட்டாயோ அங்கிருந்து உன்னை அழைத்து கொண்டு வருவார். உன்னை பருக செய்வார். உனக்கு நன்மைகள் ஈந்து உன்னை பெருக பண்ணுவார். உன் உள்ளத்தையும் வழிவர உள்ளத்தையும் பண்படுத்துவார். உன்னையும் உன் உள்ளத்தையும் உன் வழிமர உள்ளத்தையும் இன்று பண்படுத்தப் போவதற்காய் நன்றி ஆண்டவரே. குடும்பங்களிலே அநேக பிரச்சனைகளோடு கவலைகளோடு கண்ணீரோடு இருந்து கொண்டிருக்கிறாய். என் மகளே, மகனே, சகோதரனே, சகோதரியே, அதனால தான் உன்னை வெறுப்போர் மீதும் உன்னை கொடுமைப்படுத்துவோர் மீதும் அவர் இந்த சாபங்களை வர செய்வார். உன்னை வெறுப்போர் மீது உனக்கு ஆசி வழங்குவோர் மீது அவர் ஆசீர்வதிப்பார். உன்னை வெறுப்போர் மீது அவர் வெறுப்பார். அவர் உன்னோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக இதை கேட்கப் போகின்ற கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக 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 இன்று 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 ஆசீர்வதிப்பாராக.